Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் நான் காட்ட போறேன். சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல அடிக்கடி எக்ஸிபிஷன் கம் சேல் போடுவாங்க. இப்போ வந்து காட்டன் சில்க் ஃபேப் 2019 சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் கம் சேல் போட்டிருக்காங்க. அங்க என்னென்ன ஸ்டால்லாம் இருக்குங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சென்னை வள்ளுவர் கோட்டம் ஹாலில் நடக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 22 மார்ச். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7th ஏப்ரலோட இந்த எக்ஸிபிஷன் முடியுது. இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆல் ஸ்டேட்ஸோட சாரீஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம்ஸ், ஹேண்ட்கிராஃப்ட், ஃபேன்சி ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது. அப்புறம் செடி வைக்கிறதுக்கான இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ் பாருங்கள், கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த பெரிய துளசி மாடம் 815 சொன்னாங்க. நம்ம வந்து ரேட் கம்மி பண்ணி பேசலாம். இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக கப் அண்ட் சாசர். அவங்க வந்து ஃபிக்ஸடாக ஒரு ரேட் சொல்லுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணினா கண்டிப்பாக நமக்கு குறைச்ச ரேட்டில் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஒரு ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென் பென்சில் போட்டு வச்சுக்கிறதுக்கு அல்லது கிச்சனில் வந்து ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பவுல்ஸ் எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது, குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுமாதிரி நமக்கு செட்டாக வேணும்னா இந்த மாதிரி செட்டாகவும் வாங்கிக்கலாம். நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறதுக்கு, இல்லை சால்ட்டு போட்டு வச்சுக்கிறதுக்கு எல்லாமே செட்டாகவே வச்சுக்கலாம். கலர்ஸ் நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாமே எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரன்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். அதேமாதிரி பார்க்கிங்க்கும் எதுவும் காசு கிடையாது. இது வந்து கிளாஸ் கலெக்ஷன்ஸ் காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷெல்ஃப்ல ஷீட் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். அங்கே சின்னதாக இந்த மாதிரி நர்சரி வச்சுருந்தாங்க. இது பாருங்க, டெரகோட்டா கலெக்ஷன்ஸ். ஆக்சிடைசர் ஜுவல்லரி இங்க இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூஜா ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இதை நீங்க கிஃப்டா கூட கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும் பார்க்க. இதெல்லாமே சும்மா டெக்கார் பீசஸ் தான், ஷோகேஸ்க்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, வுடன் டாய்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. இது எல்லாமே ஒவ்வொன்று ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ்லேருந்து எல்லா டாய்ஸும் இருந்துச்சு. இதில் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரகோட்டால பண்ண ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஹாலில் சென்டராக மாட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டாலும் நிறையா இருந்தது. சுடிதார், அப்புறம் சாரீஸ், குர்த்திஸ், இந்த மாதிரி ஜுவல்லரிஸ், ஆங்க்லெட்ஸ், இயரிங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க.
ரேட் வந்து எடுத்தோடனே நீங்கள் கேட்டோன்னா அவங்க ஃபிக்ஸடாக ஒரு ரேட் தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்கெயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்ச ரேட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ஜுவல்ஸ். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ். அங்கே இந்த மாதிரி மேட்ஸ் நிறையா இருந்தது, கார்பெட், அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டோட சாரீ கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒடிசா ஹேண்ட்லூம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாரீ வியர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஷாப் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள், ஆஃபீஸ் வியர் குர்த்திஸ். இது பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் கலெக்ஷன்ஸ். இது பாருங்க அஸ்ஸாம் சாரி கலெக்ஷன்ஸ். இது ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட கலெக்ஷன்ஸை தனித்தனி ஸ்டாலாக வச்சுருந்தாங்க. இது கலம்காரி கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிஷா ட்ரிவால் ஜுவல்லரி. இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடிமேட் ப்ளவுசஸ்க்கான ஸ்டால். எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட்பேக் பர்ஸ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ராஜஸ்தான் ஸ்டைல் பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்சிடைஸ்டு ஜுவல்ஸ் அண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ். இயரிங்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டாய்ஸ். இதில் வந்து கீ செயின், ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஷோகேஸில் வைக்கிற டாய்ஸ் அது மாதிரி நிறையா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம்ஸ். நிறைய பீசஸ் இருந்தது. புத்தர் அதிகமாகவே இருந்துச்சு. அதேமாரி பிள்ளையாரும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது.
இந்த செஸ் போர்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 நாங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிசா பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் நீங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அண்ட் ஜெம்ஸ் கலெக்ஷன்ஸ். இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருந்தது. அந்த பீட்ஸோட ஷேப்பும் யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ஜுவல்ஸ். இது வந்து ஆக்சிடைஸ்டு ஆங்க்லெட்ஸ் அண்ட் இயரிங்ஸ். இதெல்லாம் தான் அந்த எக்ஸிபிஷன் கம் சேலில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டாலில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ஒன்ஸ் இந்த எக்ஸிபிஷனை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.